அவ்வளோ கஷ்டம். நீ சரி வரவே முடியும். 7 மணிக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. டாக்டர் ஃபோன் எடுக்கல. இன்றைக்கி வேண்டாம், எங்கள் வீட்லேயும் வேண்டாங்கிறாங்க. தம்பி கூட ஏன்னா இத்தனை சளியோடு வந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்களா பேசுவீங்கன்னு கேட்குறாப்ப. எனக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி நான் தபோனம் போனால் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருப்பணும். அந்த பார்த்தீங்க மூஞ்சி சோறு தெரியுதா? சளி பிடிச்ச மாதிரி தெரியுதுங்களா? அந்த உணர்வு இங்கே நான் உணர்றதுக்கு சொன்னேன். அந்த சக்தி ஃபுல்லாக இன்றைக்கி உண்மையே சொல்கிறேன். இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா டாக்டர் எடுக்கல. எடுத்துன்னு வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அது அந்த ஆற்றல் உங்கள் சக்தி இந்த இடத்துல இருக்குது. பயங்கரமான பேரண்டத்தின் பேராற்றல், சாதாரண இல்லை, பேரண்டத்தின் பேராற்றல், அந்த அண்டத்தின் ஆற்றல் இந்த இடத்துல பரவி இருக்குது. எல்லாத்துக்கும் உற்சாகமாக இருக்குல்ல, ஜம்முன் இருக்குல்ல. அதனால் இப்போ 19 வருஷமாக நம்ம உங்கள் தியானம் தெரிஞ்சுருக்குறீங்க. இன்னொரு 11 வருஷம் 30 வருஷம் ஆகுங்கிறாங்க. நீ எத்தனை வருஷம் வந்தாலும் இந்த ஒரு வருஷம் இருந்தாலும் அந்த ஆற்றல் கிடச்சிட்டே இருக்குது. இது கொண்டு போய் நீ வீட்டில் செய்யணும். ஓம் நமச்சிவாய சொன்னதுக்கப்புறம் சாமிஜி என்ன சொல்கிறாங்க? பூர்வமத்தை நினைக்க சொல்கிறாங்க. நீங்கள் பூர்வமத்தை நினைச்சாவே எங்கள் பிறவி கிடந்து அர்த்தம். ரெண்டாவது சகசரம் உச்சியில் நினைச்சு வச்சுறாங்க. ஆனந்த சதம் சகசிரம்னு பேர் அதுக்கு. அந்த இடத்துல நினைச்சு வைத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிறவி கிடந்துருவீங்க. நேரு சப்தரிஷி மண்டலம் உங்களுக்கு தெரியல. அதுதான் 7 கலசம் வச்சுருக்குது. இந்த 7 கலசம் சப்தரிஷி மண்டலம். நம்ம அடுத்து இந்த பிறவி விட்டு அடுத்த பிறவி போகணுன்னா சப்தரிஷி மண்டலத்தில் போய் சேரணும். அதுக்கு தான் சாமி இன்றைக்கி வந்து தீபாவளி திருநாள் வச்சு முன்னோருடைய சாவனை பாவனை நீங்கணும். முன்னோருக்கு எத்தனையோ சாவனைக்கு பாவனை செஞ்சுருப்பாங்க, தெரியாது. நம்மளும் நிறைய தப்பு செய்கிற எத்தனையோ தப்பு செஞ்சுருப்போம். இதெல்லாம் யாருக்கு போய் சேருனா நம்ம சந்ததிக்கு போய் சேரணும். நம்ம பையனுக்கு சேரணும், பேரன். எங்கள் ஊரில் ஒரு இருந்தால் அவன் ஊமை, அவன் பையன் நல்லா இருக்கிறான், பேரை ஊமையை போயிட்டான். இப்போ சாமி சொன்னாங்க பார்த்தீங்களா, அது தொடர்ந்து நமக்கு இதெல்லாம் வராமல் இருக்கிறது தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 19 ஆண்டு காலம் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம சந்தர்ப்பத்தை இவ்வளோ கஷ்டம் வந்துடும். நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு அந்த ஆற்றல் பெறணும்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் குரு அருள். சாமி சொன்னாங்கல்ல, நான் 27 ஆண்டுகளாக தவானத்துக்கு போயிருக்கிறேன். போயிட்டு எவ்வளோ சூழ்நிலை இருந்தால் குரு சேவைக்கு செய்வேன். எனக்கு சொன்னாங்க, குரு சேவைக்கு செய்யறதுனால தான் சார் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஐயா சொன்னாங்கள்ல 2 லட்சம் டாக்டர் செலவாகும் அப்படின்னு. இங்கே வந்து குறைஞ்சதே சில ஒரு 1000 ரூபாய்க்கு எதுவும் தெரியாது, சரி நல்லா இருக்கு. ஆனால் என்ன பண்ணுவான், மறந்துடுவான். ஒரு தபோனத்தில் ஒருத்தர் வந்து சத்தியம் கவுந்தப்படிக்கார் ஒருத்தர் தபோனம் தங்கியிருந்தாப்புல. அவருக்கு கைகால் வராதுங்க. அங்கே சாமியை தங்கி சாமி தியானம் முடிஞ்சுன்னு ஆசை கொடுத்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சாமியிட்ட வந்து நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னாங்களாமா. சரி போயிட்டு வாங்க சொன்னாராமா. ஊருக்கு போயிட்டு வந்து 10-15 பேர்த்து கூட்டிகிட்டு திருப்பதி வராராம். நடந்து திருப்பதி போய் என்ன பண்ணாராமா, 50,000 உண்டியில் அங்கே போடுறாராம். எங்கே? திருப்பதியில் போடுறாரு. போயிட்டு வந்து சாமிக்கு வந்து ஒரு குளிர சோறையுமே ஒரு தென்னமலையை வாங்கிட்டு வந்து, சாமி நான் நடந்தே போயிட்டு வந்து திருப்பதிக்கு அப்படிங்கிறாரா. இவர் நல்லா போச்சுன்னா இன்னும் பல பேர் சொல்லி நம்ம தியானத்துக்கு வருவார்னு சொல்லி நினச்சா இவங்க கொண்டு பணத்தை எங்கே போடுறாங்க? ஒரு நல்லானது எங்கே? நல்லானது இங்கே. தவணது நல்லாச்சு, இங்கே நல்லாச்சு. மறக்கக்கூடாது. நம்ம எங்கே நல்லா போச்சோ அவங்களுக்கு குரு எண்ணி இல்லையா, அவங்க நம்ம இவங்களுக்கு ஒரு தியானம் எடுக்கணும். நம்ம தியானம் எடுக்கும்போது நீங்கள் சாமி கொடுக்கும்போதெல்லாம் டாக்டர் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், கைராஜ் டாக்டர் இருக்கணும், அவங்க பேரை பெறணும், நம்ம என்னணும். அதனால் நம்ம அவங்க குருகாட்டு கிடையாது. எங்கே பயணம் மறந்துறையா, பயணத்தை மறக்கக்கூடாது நம்ம, இல்லையா. இப்போ நான் 20-25 வருஷம் சாகிற ஃப்ரெண்டு. நாங்கள் இன்றைக்கி நேற்று ஃப்ரெண்டு இல்லை, சும்மா 20-22 வருஷம் நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறோம், அன்பாக இருக்கிறோம், பண்பாக இருக்கிறோம், பழகிறோம். அதுக்கு காரணம் டாக்டருடைய பண்பும் பாசம் பரிவுதான், இல்லைங்களா. நம்ம நோயும் நல்லா இல்லையா, அந்த டாக்டர் பார்த்தா உங்களுக்கு நல்லா இது கொஞ்சம் பேசினாவே நல்லா போயிடும். ஆகவே இந்த குருவர்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த தீப திருநாளில் வீட்டில் தீப ஒளி எல்லாம் ஒளிக்கணும். யாராவது பேர் வாழ்க்கை வாழ்ந்து எல்லோரும் நல்ல உடல் பலம் மனம் செல்வாக்கு பெற்று செல்வ குழந்தையெல்லாம் அருமையான குழந்தை ஞான குழந்தை வளரணும். இன்றைக்கி என்னங்க காலையில் புருவத்து பொட்டு வைக்கிறது அங்கே வச்சுருக்கிறோம். பொட்டு வைக்கிறது உயிர் ஒளியே இருக்குது. அங்கே நினைவு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் பண்ணி விட்டுறாதீங்க. டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், எத்தனையோ நேரம், ஒரு நாளைக்கு 12 நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறோம்.
ஊர் நாய் பேச உலக நாய் பேசுறது என்னென்னோ பேசிக்கிறோம், டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நமக்காக, நம்ம உயிருக்காக, இந்த பிறவி கிடக்கிறதுக்காக காலையில் நான் சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் உயிர் தியானம் பண்ணுங்க. குடும்பத்தில் நல்லாயிருக்கும். நாள் முழுவதும் நம்ம மகரிஷி அலட்சத்தையும் சித்திர அலட்சத்தை பெற்று பேராட்ட பெற வாழ்க்கை வந்து எல்லாரும் நல்லா உடலும் பெற்று நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். குரு பிரார்த்திக்கிறோம். மகிழ்ச்சி.